இது வந்து சிறு கீரைங்க, சிறு கீரை. இது 2 கட்டு வாங்கினோம். இதை வந்து நம்ம இன்றைக்கி கடைய போகிறோம். இதுக்கு வந்து 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம். இதை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஜீரகம் நல்லா நிறையா போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 3 வர மிளகா. இதை போட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அப்படியே நம்ம மூடி வச்சோம்னா அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் கீரை வெந்துடும். அப்படி வைப்போம். கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. இதை நம்ம மற்ற வச்சு கடையலாம். ஆனால் மற்ற வச்சு எனக்கு கடைய தெரியாது. கடைஞ்சாலும் கொஞ்சம் கீரை முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். பசங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நான் மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கீரையை மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 3 தடவை இந்த ரிவர்ஸ் பல்ஸில் அப்படியே 3 தடவை விட்டிங்கன்னா போதும். சூப்பராக நல்லா நமக்கு மற்ற வச்சு கடைஞ்ச மாதிரி கீரை நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையிலேயே கீரை கடைஞ்சது தாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கே கீரை கடைஞ்சாச்சுங்க. ஏன்னா எப்போவுமே நான் கீரை கடைகிறது இல்லை கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சாலும் சரி, நான் காலையில் சாதமே டிஃபனுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி அவ்வளோவா நமக்கு அந்த கீரை போட்ட சாதம் நல்லா இருக்காது. நம்ம சூடாக செஞ்சோன்னா அப்போவே சாப்பிட்டா தான் அதில் இருக்க சத்தும் நமக்கு கிடைக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் கீரை கூட்டு, கீரை கடைகிறது இந்த மாதிரிலாம் செஞ்சாலே அப்போ காலை டிஃபனுக்கே நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுக்குவோம். இன்றைக்கி வந்து காலையில் சாதமும் இந்த கீரை கடையில் தாங்க வச்சோம். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் கீரை கடைகள் செய்வோம். ஒவ்வொருத்தவங்க வந்து இதில் வந்து தக்காளி சேர்ப்பாங்க, இல்லை கொஞ்சமாக பருப்பு போட்டு வேக வச்சு அதை மற்ற வச்சு கூட கடைவாங்க. ஆனால் எங்கள் அப்பத்தா, எங்கள் அம்மா எல்லாமே இப்படி தான் செய்வாங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம், வரமிளகா. உங்களுக்கு வரமிளகா பிடிக்காதுன்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த மாதிரி சிறுகீரை, இது 3ஐயுமே நம்ம இந்த மாதிரி கடைகள் வச்சு செய்யலாம். கீரை கடைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் சூடாக சாதம் போட்டு கீரை கடைஞ்சதை ஊற்றி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி வத்தல் தான் வறுத்தேன். ரொம்ப சத்தான கீரை கடையல் காரைக்குடி பக்கம் எப்படி செய்வோங்கிற வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். தெரியாதவங்க பார்த்து இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.